வணக்கம். மற்றொரு இன்று பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடவடிக்கைகளில் வேகம் இருக்கின்றதே தவிர விவேகம் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களான ஜன்ஸ்டீன் தெரிவித்திருந்தார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு ஆதரவளித்த தமிழ் வாக்காளர்களே தற்போது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அர்ஜுனாவின் சில நடவடிக்கைகளால் அவருக்கு வாக்களித்த சிலரே தற்போது ஏன் இவருக்கு வாக்களித்தோம் என்ற நிலையில் உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளின் கடமைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கார்கள், VIP மின் விளக்குகளை ஒளிரச் செய்து போதைப்பொருள் கடத்திய சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்துள்ளன. உதாரணமாக மொன்றாகலையில் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் காரில் இருந்து கஞ்சா மீட்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளிநாட்டு விஜயங்களின் போது விமான நிலையத்தில் கூட சாதாரண மக்கள் செல்லக்கூடிய பாதையினூடாகவே சென்றார். எனவே யாராக இருந்தாலும் காவல்துறை மற்றும் சுங்க அதிகாரிகள் போன்ற அரசாங்க ஊழியர்கள் தங்கள் கடமைகளை செய்ய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உட்பட 9 வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகள் குறித்து யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த விசாரணைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் வேட்பாளர்களான சசிகலா ரவிராஜ், உமாகரன் ராசையா, மயூரன், கிருஷ்ணாத், ஹவுசல்யா மற்றும் குருசாமி சுரேன் ஆகியோரின் தேர்தல் செலவுகள் தொடர்பிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன. இருப்பினும் வேட்பாளர் சசிகலா ரவிராஜின் வாக்குமூலத்தை மட்டுமே காவல்துறையினர் இதுவரை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏனையவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அதனுடைய விவரங்களை காவல்துறை அதாவது தேர்தல் ஆணையகத்திடம் அறிக்கைகளையாக சமர்ப்பிக்க இருக்கின்றது என்று சொல்லி காவல்துறை சொல்லி இருக்கின்றது. இதேவேளை என்னை இந்த அரசாங்கம் புலி என்று அடையாளப்படுத்துகிறது. இப்படி கூறி ஏன் மன உளைச்சலுக்கு என்னை உள்ளாக்குகின்றீர்கள்? என்னை விடுதலை புலியாக கருதினால் என்னை கைது செய்யுங்கள், இல்லை என்றால் சுட்டு வீழ்த்துங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். இந்த அரசாங்கம் படுகொலைகளை செய்துள்ளது. படுகொலை செய்து வந்த அரசாங்கம் தான் இது என்றும் அவர் தெரிவித்தார். 1980ஆம் ஆண்டுகளில் எவ்வளவு மக்களை ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். படுகொலைகளை செய்த தரப்பு இது என்றும் முடிந்தால் தன்னையும் கொலை செய்து விடுமாறும் தெரிவித்த அர்ஜுனா எம்பி யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருந்தார். அரசாங்கத்துக்கு வழங்கிய முழு ஆதரவினையும் இன்றிலிருந்து முழுதாக மீள பெற்றுக் கொள்கின்றேன் என்று அவர் சொல்லியிருந்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நேர ஒதுக்கீடு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஆளும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான கருத்து முரண்பாடுகள் எழுந்திருந்தது. 64 நாட்களாக நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தும் தமக்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்த ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அர்ஜுனா எம்பி குற்றச்சாட்டுகளை சுமத்தியதோடு தம் மீது கடந்த 2 மாதத்தில் 24 வழக்குகள் போடப்பட்டதாக குற்றம் சுமத்தினார். அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் எந்தவித ஆதரவையும் வழங்கப் போவதில்லை என்று கூறிய அர்ஜுனா எம்பி JVP ஒரு மனித படுகொலையை செய்த கட்சி என்று குற்றம் சுமத்தியிருந்தார். எதிர்காலத்தில் நாம் எதிர்க்கட்சியில் இருந்தே தமது கருத்துக்களை வெளியிட உள்ளதாக கூறினார். ஆளுங்கட்சி சார்பில் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க அர்ஜுனா எம்பிக்கான பேச்சு உரிமை மறுக்கப்படுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஆளுங்கட்சியின் பணி அல்ல, எதிர்க்கட்சியின் பணியாகும். அவருக்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்து கொடுக்க எதிர்க்கட்சி தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். அத்துடன் அவர் மீது அரசாங்கம் எந்தவித வழக்குகளையும் பதிவு செய்யவில்லை. அது அவரது தனிப்பட்ட விவகாரம். அதனை அவர் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதன்போது குறிப்பிட்ட எதிர்க்கட்சியின் பிரதம குரோட அர்ஜுனா எம்பியின் விவகாரம் தொடர்பில் சபாநாயகரிடம் அறிக்கை கோரியிருக்கிறோம். அது தொடர்பில் இன்னும் உரிய பதில் அளிக்கப்படவில்லை. தற்போது அர்ஜுனா எம்பி எதிர்க்கட்சியில் பணியாற்ற உள்ளதாக கூறினார். அவருடன் பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது ஒரு கொஞ்சம் அமளிதுமளியான ஒரு நிலை காணப்படுது. பல காரசாரமான பேச்சுவார்த்தைகளை அர்ஜுனா எம்பி தொடுத்திருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில அவருடைய தேர்தல் பிரச்சார செலவுகள் தொடர்பிலான அந்த செலவுகள் சார்ந்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய அறிக்கையானது இன்னும் சில நாட்களில் சமர்ப்பிக்கப்படும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனுடைய நகர்வுகளை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.